हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय। सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्तिवक्त्रापि पञ्चास्यमान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। चतुर्दशसु विद्यासु रमते या सरस्वती सा देवी कृपया मह्यं जिह्वा सिद्धिं करोतु मे। कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपःफलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे। शिवाभ्यामस्तोकत्रिभुवनशिवाभ्यां हृदि पुनर्भवाभ्यामानन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियं त्वत्पादाम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयाम्यन्वहं त्वामीशं शरणं व्रजामि वचसा त्वामेव याचे विभो। वीक्षां मे दिश चाक्षुषीं सकरुणां दिव्यैश्चिरं प्रार्थितां शम्भो लोकगुरो मदीयमनसः सौख्योपदेशं कुरु। मा गच्छत्वमितस्ततो गिरिशभो मय्येव वासं कुरु। स्वामिन्नादिकिरातमामकमनः कान्तारसीमान्तरे वर्तन्ते बहुशो मृगामदजुषो मात्सर्यमोहादयः तान् हत्वा मृगया विनोदरुचिता लाभं च सम्प्राप्स्यसि। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। श्रीचन्द्रशेखरगुरोः कृपापात्रं तपोनिधिं ब्रह्मभूतमहं वन्दे श्रीजयेन्द्रसरस्वती। चन्द्रमौलीश्वरध्याननिष्ठं तेजस्विनं गुरुं नौमि शान्त्यादिसंयुक्तं विजयेन्द्रसरस्वती। अज्ञानान्तर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखा तापपापच्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पतन्ति शम्भोर्मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा। பகவத்பாதாளுடைய கிருபானுகிரக விசேஷத்தினால சிவபகிருத் வருஷத்தில் வரக்கூடியதான சங்கர ஜெயந்தியில் ஆரம்பித்து இப்போ அடுத்த வருஷமான குரோதி வருஷம் கிட்டத்தட்ட 13 சுக்ல பஞ்சமி ஆச்சாரியாளுடைய ஸ்மாரகமாக
ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணினதான ஸ்தோத்திரத்தை பார்த்துட்டு வரோம். ஆச்சாரியாலோட சரித்திரத்தை ஒரு ஆதாரமாக வச்சுண்டு அதில் இது வரைக்கும் ஆச்சாரியாலுடைய ஜனனத்திலிருந்து பார்த்துட்டு வந்தோம். அழகாக 4-5 வயசு ஆச்சாரியாளுக்கு உபநயனமாகி பிரம்மச்சரிய வாசம் குருகுல வாசம் இருக்கும் பொழுது ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணினதான கடகதாரா ஸ்தோத்திரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவி புஜங்க பிரயாத ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு விலையை பார்த்தோம். விஷ்ணு புஜங்க பிரயாத ஸ்தோத்திரத்தை பார்த்தோம். அச்சுதாஷ்டகம் பார்த்தோம். அப்புறம் உபதேச கௌபீன பஞ்சகம்னு சொல்லக்கூடிய எதி பஞ்சகத்தை பார்த்தோம். தன்யாஷ்டகம் பார்த்துட்டு வரோம். அத்வைத பஞ்சரத்னம் நடுவர் பார்த்தோம். இப்போ போன சுக்ல பஞ்சமியும் பொழுது சைத்திர மாத சுக்ல பஞ்சமி சமயத்தில் வருஷவரப்பு அந்த சமயத்தில் நம்ம பார்த்தது தன்யாஷ்டகம். இந்த தன்யாஷ்டகங்கிறது 8 ஸ்லோகம். அஷ்டகம் அப்படின்னாலே 8, தசகம் அப்படின்னா 10. இந்த தன்யாஷ்டகங்கிற இந்த 8 ஸ்லோகத்தை ஆச்சாரியால் நான் இப்போ நர்மதா நதி தீரத்தில் நம்ம காஞ்சி பிரிவா பாலபிரிவா சொல்லி இங்கே நர்மதா புஷ்கர் நடந்துட்டுருக்கு. இன்னையோட 12 நாள் பூர்த்தி. மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து ஆச்சாரியாலோட ஜெயந்தி 12 நாள் பரியந்தம் நர்மதா புஷ்கர் ரொம்ப நன்னா நடந்துட்டு வருது. ஆச்சாரியாலுடைய அனுகிரகத்தில் காஞ்சி காமகோட்டி மூலாம்நாய சர்வஜ்ய பீட்டத்தில் அலங்கரிக்கக்கூடியதான பாலபிரிவாளுடைய அனுகிரகத்தினாலே எனக்கும் இதில் பங்கேற்று கொள்வதற்கு ஒரு பாக்கியம். நடத்தக்கூடியவா பெரியவாள்கிட்ட போய் தீட்சிதர் பாகவதம் சொல்லணும்னு கேட்டிருக்கா. நான் சிரமமாக இருக்கும்னு சொன்னேன். இப்போ பெரியவா அங்கே தீட்சிதர் சங்கர ஜெயந்தியை ஒட்டி ஒரு 4 நாளைக்கு பாஷ்ய பாடம் சொல்லி அதனுடைய சாரமாக பிரவச்சனம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா. அப்படி நடத்துகிறவா கேட்டதுமே ஒன்றே சந்தோஷம், பரம பாக்கியமாக ஏற்றுக்கொண்டு இந்த நர்மதா நதி தீரத்துக்கு வந்திருக்கேன். இங்கே ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தில் ஆச்சாரியால் கோவிந்த பகவத்பாதால் தரிசனம் பண்ணதான குகையில் பாராயணம்லாம் நடந்துட்டு வருது. ரொம்ப புண்ணியம் பண்ணால் தான் கிடைக்கும். சாதாரணமாக சங்கர ஜெயந்தி சமயத்தில் எங்கள் குருநாத்தால் நுச்சூர் சுவாமிகள் அவர்களுடைய இடத்துல ஆச்சாரிய பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கேன். அங்கே தான் போய் பாராயணாதிகள் நடந்துட்டு வரும். அவரிடத்துல தெரிவித்ததுமே கிடைக்காது, போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வைத்தாள். இப்படி இந்த சங்கர ஜெயந்தி பாக்கியமாக கருதுகிறேன். ஆச்சாரியாளோட சன்னதியில் வந்து சொல்லுவதற்கு ஆச்சாரியால் கோவிந்தோத்பதால் தரிசனம் பண்ணினதான குஹா நர்மதா நதி தீரம். அப்போது அந்த தீரத்தில் சௌரியமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. அதில் இந்த சுக்ல பஞ்சமி நடத்தக்கூடியது மகாபரிவா பிடிஎஸ்சி திட்டம்னு இந்த ராமராஜு நடத்திட்டு வரார். அவர் ஏற்பாடு பண்ணி தான் இந்த சுக்ல பஞ்சமி பிரவச்சனம் நடந்துட்டு வர்றது. அவர் நிறைய தர்ம காரியங்கள் பண்ணிட்டு வர்றார் அந்த ட்ரஸ்ட்டு மூலியமாக. 1000க்கும் மேலே 1100க்கும் மேலே ஆவாந்தி ஹோமம், நித்தியம் ஆவாந்தி ஹோமம். ஆவாந்தி ஹோமம் பண்ணி அந்தந்த பிராமணால் சம்பாவனம் பண்ணி அவளை கௌரவிக்கிறது. அதே மாதிரி பவமான ஹோமம் ஞாயிற்றுக்கிழமை பானுவாசர புண்ணிய காலத்தில், ஏகாதசி புண்ணிய காலத்தில் சாமவேதத்தில் இருக்கக்கூடிய சுக்ரிய பாராயணம் இப்படி நடத்திட்டு வர. மேலே அக்னிஹோத்திரிகளுக்கு இவா ஒரு கை கொடுத்துண்டு அக்னிஹோத்திரிகளுக்கும் வருடம் அவளை பெரிய அளவில் சம்பாவனைகள்லாம் செய்து கௌரவிக்கிறார்.
அதை தவிர மாதம் அக்னிஹோத்திரிகளுக்கு அனுஷ்டானத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுக்குறா. அப்படி நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு வர. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கைங்கரியம் பகவத்பாதால் ஸ்மரிக்கிறதுங்கிறது. இத்தனை தர்மங்களும் நடக்கிறதுன்னா அது பகவத்பாதால் தான் மூல காரணம். சாட்சாத் சங்கர சாட்சாத்துன்னு கைலாசவாசி பரமேஸ்வரன் மிருத்யுஞ்சயன் காலகாலன் லோகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களை காப்பாற்றுவதற்கும் லோகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் வேதோக்தமான தர்மம் தழைப்பதற்கும் அந்த தட்சிணாமூர்த்தியே மௌனத்தை விட்டு கீழே இறங்கி சங்கரராக சஞ்சாரம் பண்ணி 8 வயசுன்னு ஆயுஷ் காலத்தை பரிமிதமாக வைத்துக்கொண்டு அதுக்கும் மேலே முதலை பிடிக்கக்கூடிய வியாஜத்தில் சன்னியாச ஸ்வீகரணம் பண்ணிண்டு அப்புறம் 8 16 வயது 16 32 வயது பரியந்தம் அந்த 32 வயதுக்குள்ளே யாராலையும் பண்ண முடியாத காரியத்தை செய்து நிலைநாட்டி இப்படி காஞ்சி காமாட்சி அம்பாளுடைய சன்னதியில் அந்த பில்லத்தில் ஆச்சாரியால் அந்தர்தானமானால் அப்படி அந்தர்தானமாகி அந்த பரம்பரையில் ஆச்சாரிய ஸ்தானத்தில் பிரகாசிச்சென்றிருக்காள். அதனால தான் சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு காஞ்சி காமகோட்டி மூலாம் நாய சர்வஜ பீடாதிபதிகள் இருக்காளே அவள் ரூபமாகவே நம்ம ஆச்சாரியர்கள் பிரகாசிச்சென்றிருக்காள். இப்படி அந்த ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணினது கிருத்திகளில் ஏராளம். அதில் ஆச்சாரியால் அங்கேருந்து இந்த நர்மதா நதி தீரத்துக்கு போயின்றிருக்கால். ஆத்துர சந்நியாசம் வாங்கிட்டு குருநாதால தரிசனம் பண்ணி அவரிடத்திலிருந்து கிரமமாக சம்பிரதாயப்படி பிரணவோபதேசம் வாங்கி கொண்டு கிரம சந்நியாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு இப்படி போகிற வழியில் யாத்திரிகளுடைய கூட்டத்தோடு போயிட்டு வந்துருந்தால் ஒரு பிக்ஷுக்களுடைய கூட்டம் யதி சங்கம். அந்த யதி கூட்டத்தை கண்டுதான் யதி பஞ்சகம் அனுகிரகம் பண்ணி கொடுத்தாள். அதற்கு முன்னாடி அவருடைய ஹிருதயத்தில் ஆத்ம விசாரம் நடந்துன்றது. அதை ரத்ன சுருக்கமாக அத்வைத பஞ்சரத்னம்னு ரத்னம் மாதிரி இருக்கக்கூடியதான 5 ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணி கொடுத்தால் அதை பார்த்தோம். அதுக்கும் மேலே யதிகளுடைய அந்த ஒரு வைராக்கியத்தை பார்த்து அவளுடைய ஒரு தன்யதாவை பிரகடனம் பண்ணுறாள் ஆச்சாரியால். அதுக்கு தான் தன்யாஷ்டகம் அப்படின்னு 8 ஸ்லோகம். தன்யர்கள்னா யார் அப்படிங்கிறத சாதாரணமாக லோகத்தை சுகபோகங்களை அனுபவிச்சான்னா அவன் பெரிய தன்யன்னு சொல்லுவாள். நம்ம எதெல்லாம் மகோன்னதமாக நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆச்சாரியால் உடையவனை தன்யன்னு சொல்லலை. யாரை தன்யன்னு சொல்கிறாள் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை பார்த்தா தெரியும். இந்த ஸ்லோகங்களில் 8 ஸ்லோகத்தை அதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். 4 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். பார்த்த 4 ஸ்லோகத்தை சொல்கிறேன். தஜ்ஞானம் பிரசமகரம் யதிந்திரியாணாம் தஜ்ஞேயம் யதுபனிஷத்சு நிஷ்சிதார்த்தம் தே தன்யா புவி பரமார்த்த நிஷ்சிதேஹாஹ சேஷாஸ்து பிரமநிலயே பரிப்ரமந்தி ஆதௌ விஜித்ய விஷயான் மதமோஹராகத்வேஷாதிசத்ருகணமாஹృతயோகராஜ்யாः ஞாத்வா மதம் சமனுபூய பராத்மவித்யா காந்தா சுகம் வனகிருஹே விசரந்தி தன்யாः त्यक्त्वा गृहे रतिमधो गतिहेतुभूता आत्मेच्छयोपनिषदर्थरसं पिबन्तः वीतस्पृहा विषयभोगपदे विरक्ताः धन्याश्चरन्ति विजनेषु विमुक्तसङ्गाः त्यक्त्वा ममाहमिति बन्धकरे पदे द्वे मानावमानसदृशाः समदर्शिनश्च कर्तारमन्यमवगम्य तदर्पितानि कुर्वन्ति कर्म परिपाकफलानि धन्याः त्यक्त्वैषणात्रयमवेक्षितमोक्षमार्गाः भिक्षामृतेन परिकल्पितदेहयात्राः ज्योतिः परात्परतरं परमात्मसंज्ञं धन्याद्विजा रहसि हृद्यवलोकयन्ति.
இப்படி 4 ஸ்லோகமோ 5 ஸ்லோகம் வரைக்குமே பார்த்தோம். போன வாட்டி எவ்வளவு ஞாபகத்துக்கு வரல. 4 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்ததாக ஞாபகம், 5 ஸ்லோகமும் பார்த்தா மாதிரி இருக்குது. நான் அது கணக்கு பண்ணி வச்சுக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, 5வது ஸ்லோகம் திருப்பியும் பார்க்கலாம். 4வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக தன்யர்கள் யாருங்கிறத சொல்லும் போது சொன்னால், தியக்த்வா மமாஹமிதி பந்தகரே பதே த்வே. லோகத்தில் எல்லாருக்கும் பந்தத்துக்கு ஹேதுவாக இருக்கக்கூடியது எதுன்னா 2 விஷயந்தான். நான், என்னோடது அப்படிங்கிற எண்ணங்கள். மம அகம். இதனால தான் சகல விவகாரங்களும் நடக்கிறது. இதனால தான் பலவிதமான சுகதுக்கங்களில் மாட்டிக்கிறான். அதனால தான் பாகவதத்தில் கபிலர் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது, அம்மா எல்லாத்துக்கும் மூல காரணம் அகம் மம அபிமானோத்தைஹி காமலோபாதிபிர்மலைஹி வீதையதா மனசுத்தம் அதுக்கம் அசுகம் சமம் அப்படிங்கிறார். எப்போ நான் என்னோடது அப்படிங்கிற அபிமானத்தினால கிளம்பின காமக்ரோதாதிகள்லாம் இல்லாத ஆறுதோ அப்போது உள்ளுக்குள்ளே சுகமும் இல்லை துக்கமும் இல்லாத நிலையை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறார். சுஷுப்தியில் பாருங்களேன் நிதர்சனம். சுஷுப்தி அனுபவத்தில் அங்கே நான் என்னோடதுங்கிறது வேலை பண்ணலை. அங்கே ஏதான் வேணுங்கிறவன் வேண்டாதவன் இருக்கானா, இல்லை நான் இதை அடையணும் இது எனக்கு வேண்டாங்கிற எண்ணம் இருக்கா, இல்லை அங்கே சத்ரு மித்ரன் இருக்கானா, இல்லை காமக்ரோதாதிகள் அங்கே பாதிக்கிறதா, எதுவுமே இல்லை. பற்றியல அங்கே காரணம் என்ன? இது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியதான நான் என்னோடது அப்படிங்கிறது அங்கே அடிபட்டு போயிடுறது சுஷுப்தி நிலையில். அதை நீ அனுபவத்தை கொண்டு வரணும் முழிச்சுன்னு இருக்கும் பொழுது. அதுக்கு பகவான் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கார் அந்த சுஷுப்தி நிலையை. மகான்கள் யத்னம் பண்ணி விசாரம் பண்ணி அதெல்லாம் அப்படி சொப்னம் மாதிரி பார்த்துண்டு அந்த நான் என்னோடதுங்கிற எண்ணத்தை விட்டவர்களாக இருக்கார்களாம். அவர்கள்தான் தன்யர்கள். ஆச்சாரியால் சொல்கிறால், தியக்த்வா மமாஹமிதி பந்தகரே பதே த்வே மானவமான சதிருஷாக. ஏன்னா அந்த எண்ணம் வந்தால் தான் நான் என்னவன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வருது, என்னை அவமானப்படுத்தினான் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வருது. ஆனால் அவள் எப்படி இருக்கான்னால் மானாபமான சதிருஷாக, மானம் அவமானம் எது வந்தாலும் சமமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கார்கள். இது சொல்லும் பொழுது ஞாபகத்துக்கு வருது, ராமாயணத்தில் ராமபரத சம்வாதம்னு அயோத்தியா காண்டத்தில் பரதன் ராமனிடத்தில் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ ராமர் சமாதானப்படுத்தி பலவிதமான வைராக்கியத்தை உபதேசம் பண்ணுறார். அதனால் அந்த வைராக்கியத்தோடு இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி மனசை தர்மத்தில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தர்மத்தை கடைபிடிக்கணும், அப்பாவுடைய வாக்கை பரிபாலனம் பண்ணுறது தான் உன்னதமான தர்மம்னு சொல்கிறாள். இந்த ஒரு சர்க்கம் முழுக்க ராமர் பரதனுக்கு உபதேசம் பண்ணினதும் பரதன் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், உங்களால் இப்படி சொல்ல முடியும், ஏன்னா நீங்கள் அப்படி இருக்கேள்ங்கிறார். நீங்கள் எப்படி இருக்கேள்னால் யதாமிருத ததா ஜீவன் யதா சதி ததா சதி யஸ்யைஷ புத்திலாபஸ்யாத் பரிதப்பியேத கேன சஹா அப்படின்னு பரதன் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். எப்படி மரித்த ஜீவன் எப்படி இருப்பானோ சரீரத்தில், மரித்த ஜீவன்னா செத்து போயிடுத்துங்கிறா பாருங்களே. செத்து போன ஜடமான இந்த சரீரம் மாலை போட்டால் பல்லளிக்குமா, இல்லைன்னா யாராவது திட்டினா எதிர்த்து பேசுமா, இல்லைன்னா உஷ்ணமான சூடை வச்சான்னா சூட்டை வச்சா ஏண்டா சூடு வைக்கிறேன்னு கேட்குமா, ஐஸ் பெட்டியில் போட்டால் ஏண்டா குளிர்றது ஐஸ் பெட்டியிலேருந்து வெளியில் இடுறான்னு சொல்லுமா. எல்லாத்தையும் சமமாக பார்க்குற மாதிரி இருக்குது இல்லையா. யதா மிருதா ததா ஜீவன், அது எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் வாழும்பொழுதே அப்படி பார்க்குற எல்லாத்தையும் சமமாக, எதுவும் உங்களை பாதிக்கிறது இல்லை. உஷ்ணமோ சுகமோ துக்கமோ ராகமோ துவேஷமோ எதுலேயும் பாதிக்கப்படாதவராக நீங்கள் இருக்கேன், அப்படி உங்களால் இருக்க முடியும் அப்படிங்கிறார். அப்படி இருக்கிறவால எதுதான் பாதிக்கும்? ஒன்றும் பாதிக்க. இப்படி மானாபமானத்தை சமமாக பார்க்கக்கூடியவர்கள். காரணம் என்ன அப்படின்னா கர்த்தாரம் அந்நியம் அவகம்ய ததர்ப்பிதானி அப்படின்னார்.
சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த பரம்பொருள் இந்த சிருஷ்டியை காட்டிலும் பிரபஞ்சத்தை காட்டிலும் அந்நியமாக இருக்கக்கூடியதான அந்த பரம்பொருளை ஈசனை அவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டார்கள். அவகம்ய ததர்ப்பிதானி கர்ம பரிபாக பலானி ததர்ப்பிதானி, கர்மாவின் முடிவு பயன்கள் இவைகள் எல்லாத்தையும் அவருக்குன்னு அர்ப்பணம் பண்ணி அப்படி வாழ்ந்துட்டு வரார்களே அவர்களே தன்யர்கள் அப்படின்னார் 4வது ஸ்லோகத்தில். 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறால் தியக்த்வீஷணாத்ரயம் அவேக்ஷித மோக்ஷ மார்காக. வேறு தன்யர்கள் எப்படி இருக்கான்னா பிக்ஷாச்சரியம் சரந்தி. உபனிடத்து சொல்கிறது அவள் எப்படி இருக்கான்னா தன்யர்கள் பிக்ஷாச்சரியத்தை கை கொண்டவர்களாக இருக்கார்கள். பரமஹம்ச விருத்தி பாரிவிரஜ்ய தர்மத்தை கையில் எடுத்துட்டவர்களாக. அதில் முக்கியம் எதை விடுறதுக்கு இருக்குன்னால் ஏஷனாத்ரயம். இந்த ஈஷிக்கிறான்னு சொல்லுவா பற்றியில அதான் ஏஷனா, ஒட்டிக்கிறது. ரொம்ப பற்று எதில் இருக்குன்னா நம்ம மேலே இருக்கிறத காட்டிலும் பற்று அதிகம் குழந்தை மேலே, மனைவி மேலே, அதே மாதிரி பணத்து மேலே. அதனால தான் பணத்தை கொடுத்தா தானம் பண்ணினா அது ஒரு தபஸ்ன்னு சொல்கிறது. மாத்தியந்தினே சவனே தட்சிணா மாத்தியந்தினே சவனே தட்சிணானீயந்தே ஏதத் கலு பாவத பயித்யாஹு யஸ்வந்ததாதீதி. யாகத்தில் மாத்தியந்தின சமண காலத்தில் தட்சிணையை கொடுப்பா. அதுதான் பெரிய தபஸ்ன்றது வேதம். ஏன்னா சொத்தத்தை கொடுக்குறான் இல்லையா, எதை வேணாலும் கொடுக்கலாம். என்னோடதுங்கிறது ஆனதுக்கப்புறம் அதை கொடுக்கறதுக்கு மனசு வேதனைப்படும். அப்படி கொடுக்கறது ஒரு பெரிய தபஸ். என்ன அந்த மாதிரி இங்கே பெரிய தபஸ் எதுன்னா ஏஷனாத்ரயத்தை விடுறது. அதான் சந்நியாசம். மனைவி, மக்கள், பணம், இது மூணுலேயும் இருக்கக்கூடியதான ஆசை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆசைக்கு தான் ஏஷனாத்ரயம்னு பேர். புத்திரேஷனாயாச்ச வித்தேஷனாயாச்ச தாரேஷனாயாச்ச அப்படின்னு சொல்லுவா. இல்லை புத்திரேஷனாயாச்ச வித்தேஷனாயாச்ச லோகைஷனாயாச்ச. புத்திரேஷனா வித்தேஷனா லோகைஷன அப்படி ஒரு பாடம். புத்திரேஷனா வித்தேஷனா தாரேஷனான்னு. புத்திரன் தெரியும், தாரம் தெரியும், தாரனா மனைவி தெரியும், லோகேஷனா லோகத்தில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஆசை. வித்தம்னா பணம், பணத்தில் ஆசை. இவைகளில் பற்று இருக்கிற வரைக்கும் மோட்ச மார்க்கத்தை அடையவே முடியாது. அதனால் இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு மோட்ச மார்க்கத்தையே லட்சியமாக வச்சுண்டு அவள் எப்படி வாழறார்கள் அப்படின்னா பிக்ஷான்னத்தையே ஜீவனமாக வைத்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கார்கள். கரதல பிக்ஷஸ் தருதல வாசா அப்படின்னு எதி பஞ்சகத்துலேயும் நம்ம பார்த்தோம். பிக்ஷான்ன மூலம் தரோ கேவலம் ஆசிரியம் தா பாணித்வயே போக்து மமத்ரயம் தா கந்தாமபி ஸ்திரீமிவ குத்ஸயம் தா கோபீனவந்த கலு பாக்யவந்தா அப்படிங்கிறத. மரத்துக்கு அடியில் வாசஸ்தானம், கை ஏந்தி பிக்ஷை, அவ்வளோதான். பிக்ஷான்ன மாத்திரேனச்ச துஷ்டிமந்தா அப்படின்னா பிக்ஷான்ன மாத்திரத்தால் அப்படி ஒரு சந்துஷ்ட சித்தர்களாக இருக்கார்கள். பைக்ஷாமிருத்தேன அந்த பைக்ஷா அன்னத்தை எப்படி எடுத்துக்கிறாள்னால அமிர்தம் மாதிரி சாப்பிட்றாளாம். அப்படி பைக்ஷாமிருத்தேன பரிகல்பித தேக யாத்திராக. அதனால் தேக யாத்திரை நடத்துவதற்கு பைக்ஷியாமிருத்தம். அதனால தான் ஆச்சாரியால் பின்னாடி கடைசியாக உபதேசம் பண்ணுறதாக சொல்லப்படுறது உபதேச பஞ்சகம்னு. அதில் படிப்படியாக சொல்லிட்டு வர்றதுனால சோபான பஞ்சகம்னு அதுக்கு பேர், ஆத்ம பஞ்சகம்னு பேர். வேதோ நித்தியம் அதீயதாம்னு ஆரம்பிக்கும். அதில் கடைசி ஸ்லோகத்தை சொல்கிறார் பிக்ஷௌஷதம் புஜ்யதாம் அப்படின்னு. அந்த பசியாகிற வியாதிக்கு க்ஷுத்வியாதிஷ்ட சிகித்சிதாம் பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்யதாம். க்ஷுத்தாகிற வியாதிக்கு ஒரு சிகிச்சை பண்ணக்கூடிய வியாஜத்தில் மருந்து, அந்த சரியாரத்துக்கு வியாதி சரியாரத்துக்கு மருந்து சாப்பிடுவா பற்றியெல்லாம் அந்த மாதிரி மருந்து சாப்பிட்ற மாதிரி அந்த பிக்ஷையை வாங்கி சாப்பிட்டுக்கோங்கிறது. அது மாதிரி இங்கேயும் பைக்ஷியாமிருத்தேன பரிகல்பித தேக யாத்ராக அப்படி ஜீவனத்தை நடத்தின்னு இருக்கார்கள். ஏகாந்த இடத்துல சதா சர்வகாலமும் பிக்ஷா தேவைப்படும் பொழுது மாத்திரம்தான் ஜனசமூகத்துக்கு வருவா, ஜனங்களுக்கு இடத்துக்கு. மீதி காலங்கள் எல்லாத்துலேயுமே ஏகாந்தத்தில் தான்.
யாரும் இல்லாத இடத்துல தனிமையில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா ஜோதி பராத்பரதரும் பரமாத்ம சம்யம் ஜோதிஹி பராத்பரதரம் பரமாத்ம சம்யம் அந்த ஜோதிர் வடிவமாக இருக்கக்கூடியதான அந்த பரம்பொருளை ஹிருதயத்தில் தியானம் பண்ணிருப்பார்களாம் ரகசியமாக. அப்படி ஹிருதயத்தில் தியானம் பண்ணி ஹிருதயத்தில் அந்த பரம்பொருளை பார்த்துருப்பார்கள். அவர்களே தன்யர்கள் அப்படிங்கிறாள் ஆச்சாரியால். ஜோதி பராத்பரதரம் பரமாத்ம சம்யம் தன்யாத்விஜா ரஹசி ஹிருத்யவலோகயந்தி ஹிருதயத்தில் அவலோகனம் பண்ணிட்டு இருக்கார்கள், பார்க்கிறார்கள் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் பிரதிபதார்த்தம் சொல்கிறேன். ஏஷனாத்ரயம் அந்த தாரேஷனா சொன்னேனே மனைவிகிட்ட இருக்கக்கூடியதான ஆசை பற்று, புத்திரேஷனா குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு பற்று, வித்தைஷனா பணத்தில் இருக்கக்கூடியதான ஆசை, இந்த மூன்றையும் ஏஷனாத்ரயம் தியக்த்வா இதை உதறி தள்ளி விட்டுவிட்டு அவேக்ஷித மோக்ஷ மார்க்காக மோக்ஷம் அடையக்கூடியதான வழியை பார்த்து பைக்ஷாமிருத்தேன பிக்ஷை எடுத்து அதுலேருந்து கிடைக்கக்கூடியதான அந்த அமிர்தத்துக்கு சமமாக சொல்லக்கூடியதான அந்த அன்னத்தினால பரிகல்பித தேக யாத்ராக இந்த தேக ஜீவனத்தை நடத்துகிறவர்களாக தன்யர்கள் த்விஜாக அதுலேயும் பிராமணர்கள் ரகசி அப்படி ரகசியமாக ஹிருதயத்தில் பராத்பரதரும் ரகசியன்னா அந்த இடத்துல ஏகாந்தேன்னு அர்த்தம். ரகசியத்தில் ஏகாந்தத்தில் உட்கார்ந்து ஹிருதயத்தில் பராத்பரதரம் தரம் சிறந்ததை காட்டிலும் மிகச்சிறந்ததான பரமாத்ம சம்யம் பரமாத்மா அப்படிங்கிற பெயர் உடையதான ஜோதிஹி அவலோகயந்தி ஜோதிஹி அப்படின்னா அந்த பரம்பொருளான அந்த ஜோதி வடிவத்தை அந்த பிரகாசத்தை ஜோதியை அவலோகயந்தி ஹிருதயத்தில் ஏகாந்தத்தில் பார்க்கிறார்கள். அவர்களே தன்யர்கள்னால் அஞ்சாவது ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்கிறேன். தியக்த்வைஷணாத்ரயம் அவேக்ஷித மோக்ஷ மார்க்காः பைக்ஷாமிருதேன பரிகல்பித தேஹயாத்ராः ஜோதிः பராத்பரதரம் பரமாத்ம சம்யம் தன்யாத்விஜா ரஹசி ஹிருத்யவலோகயந்தி அந்த பிரம்மவஸ்துவை ஜோதிர் வடிவமாக இருக்கக்கூடியதை ஹிருதயத்தில் பார்ப்பார்கள்னு சொன்னால் இல்லையா, அந்த ஜோதி வடிவனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குது அப்படின்னா அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் தான், ஏகஜித்தமாக அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் தன்யர்கள். மீதி எல்லாரும் சம்சார பந்தத்தில் கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னால் ஆறாவது ஸ்லோகத்தில் ஆச்சாரியார் ஆறாவது ஸ்லோகத்தை சொல்கிறேன். நாசன்ன சன்ன சதசன்ன மஹன்ன சானு ந ஸ்திரீ புமான்ன ச நபும்சகமேக பீஜம் யைர்பிரம்ம தத்சமமுபாசிதமேக சித்தைஹி தன்யா விரேஜுரிதரே பவபாஷபத்தாஹ சொல்கிறார். அந்த பிரம்மம் எப்படி இருக்குது அப்படின்னா நாசன்ன நான் அசத்து அப்படின்னா அது அசத்துவம் இல்லை, அது அசத்துன்னு சொல்ல முடியாது. ந சத்து அது சத்துன்னு சொல்ல முடியாது. ஆசன்னே வசபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் ஹஸ்தி பிரம்மேதி சேத்வேத சந்தமேனம் தத்தோ விதுரிதி அப்படின்னு தைத்திரிய உபநிடத்து சொல்கிறது. அது அதனால் அசத்துன்னு சொல்ல முடியாது, சத்தும் இல்லை. ந சதசத்து சதசத்தாகவும் சத்துவம் அசத்துவம் ரெண்டும் கலந்ததாகவும் இல்லை. ந மகத்து ந அணு அது மகத்துவம் இல்லை அணுவும் இல்லை. அப்படின்னா என்ன, சத்துவமாகவும் இருக்குது அசத்துவமாகவும் இருக்குது அணுவாகவும் இருக்குது மகத்தாகவும் இருக்குது. உபநிடத்து அப்படி சொல்லிட்டு வருது. அனோரணியான் மகத்தோ மஹியான் அப்படி இந்த இடத்துல சொல்கிறது எல்லாம் விதிரேகம். நான் தள்ளுறது நிஷேதம். இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால்
அப்படி சொல்கிறார்கள். ந ஸ்திரீ, அது ஸ்திரீயும் அல்ல, ந புமானு புருஷனும் அல்ல, ந நபும்சகம் அது அழியும் இல்லை, ஏக பீஜம் அது பின் என்னடானால் எல்லாத்துக்கும் ஒரே காரணப்பொருளாக இருக்கக்கூடியது, ஏகபீஜமாக இருக்கக்கூடியது, மேலே சமம், அது எப்பொழுதும் எல்லா விதத்துலேயும் சமமாக இருக்கக்கூடியது, சத்வஸ்துலேயும் அது சமமாக இருக்குது, அசத்வஸ்துக்கள் இருக்கும்பொழுதும் அது சமமாக இருக்குது, அது புருஷனாக இருந்தாலும் சமமாக இருக்குது, ஸ்திரீனிடத்துலேயும் அது சமமாக இருக்குது, நபும்சகனிடத்துலேயும் சமமாக இருக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒரு பெரிய ராத்திரி ஒரு பெரிய சத்திரம் லைட் எரிஞ்சுன்னு இருக்குது, அது கீழே ஒருத்தன் சீட்டு விளையாடுறான், ஒருத்தன் தியானம் பண்ணுறான், அது எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கு சாட்சியாக, அதனால் அது எதுவும் பாதிக்கிறது இல்லையா. அந்த சீட்டை விளையாடி மதுபானம் பண்ணுறதுனால அது அசுத்தமாகவோ இல்லைனாக்கா தியானம் பண்ணி அவனோட சம்பந்தப்பட்டதுனால அந்த விளக்கு அது பவித்திரமாச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி அது எப்பொழுதும் எல்லாத்துலேயும் சமமாக இருந்துருக்கு, எல்லாத்தையும் பண்ணுறதை பார்த்துன்னு இருக்கு. அது ஆனால் அதுதான் வாஸ்தவத்தில் எல்லாம் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. சமம், அது சமமானதாக இருக்குது. அப்பேற்பட்டதான அந்த பிரம்மம் ஏகச்சித்தைஹி ததேகனிஷ்டையாக இருக்கக்கூடியதான ஒரே விஷயத்தில் மனதை செலுத்தின அந்த யோகிகள்னாலே, அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாள்னா ஏகச்சித்தைஹி எய்ஹி, ஒரே மனதில் உன்னிலேயே மனம் நிலைத்து வைத்திருக்கக்கூடியதான எய்ஹி எவர்கள், உபாசிதம் எய்ஹி அப்படின்னா எவர்களால், உபாசிதம் தியானம் செய்யப்பட்டதோ, தே அவர்கள் தன்யாக அவர்கள்தான் தன்யர்கள். சத்துவம் இல்லை, அசத்துவம் இல்லை, அது அணுவும் இல்லை, மகத்துவம் இல்லை, அது புருஷனும் இல்லை, ஸ்திரீயும் இல்லை, நபும்சகனும் இல்லை, ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணமான இருக்கக்கூடியதான அந்த பொருள் அப்படின்னு ஹிருதயத்தில் அந்த பிரம்மத்தை உபாசிக்கக்கூடியவர்கள் இருக்கார்களே அவர்களே தன்யர்கள். எவர்களால் உபாசிக்கப்பட்டதோ அவர்களே தன்யர்கள். இதரே பவபாசபத்தா, அப்படி அதை உபாசிக்காதவர்கள் இருக்கார்களே மற்றவர்கள் எல்லாருமே பவபாசபத்தாக, பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான கயிற்றினால் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா. ஆனால் அந்த பிரம்மத்தை சொல்லும் பொழுது உபனிடத்தெல்லாம் சொல்கிறது அது தர்மாதர்மத்தை கடந்தது. அது தர்மமும் இல்லை, அதர்மமும் இல்லை. அது சுத்த ஆத்மவஸ்துவாக பிரகாசிக்கிறதுனால இதை வெளிப்பொருளை சொல்கிற மாதிரி சத்துன்னோ அசத்துன்னோ இல்லை சதசத்துன்னோ இல்லை பெருசுன்னோ சிறுசுன்னோ சொல்லிட முடியாது. அது புருஷனும் ஸ்திரீயோ நபும்சகன்னு சொல்லிட முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா லோகத்தில் நம்மை காட்டிலும் வேறாக விளங்கக்கூடியது எதுவுமே அந்த ஸ்வரூபமாக இல்லை. வாஸ்தவத்தில் ஸ்வரூபம் எதுனா நம்ம தான் அந்த ஸ்வரூபம். அதனால தான் அதுக்கு ஆத்மான்னு பேர். எல்லாத்துக்கும் மூல காரணம் அது. அப்பேற்பட்டதான இதுதான் நான், அந்த ஆத்மவஸ்து தான் நான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த ஆத்மவஸ்துவிலேயே நிலைச்சி நிற்கிறார்கள் பத்தேலா, அவர்கள் தான் தன்யர்கள். அதை தியானம் பண்ணிட்டு அதுலேயே நிலைத்து அதிலேருந்து நழுவாத இருக்கக்கூடியவர்கள் தன்யர்கள். மீதி எல்லாரும் சம்சார பாசத்தில் பீடிக்கப்பட்டு கட்டப்பட்டு கஷ்டப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறத ஆச்சாரியால் ரொம்ப அழகாக இந்த 6வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். நாசன்ன சன்ன சதசன்ன மகன்ன ஜானு ந ஸ்திரீ புமான் ந நபும்சகமேக பீஜம் யைர்பிரம்ம தத் சமமுபாசிதமேக சித்தைஹி தன்யா விரேஜுரிதரே பவபாசபத்தாஹ அப்படின்னா. அடுத்தது 7வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அஜ்ஞான பங்க பரிமக்னமபேதசாரம் துக்காலயம் மரண ஜன்ம ஜராவசக்தம்
சம்சாரபந்தனம் அனித்யம் அவேக்ஷ்ய தன்யாः ஞானாசினா ததவசீர்ய விநிஷ்சயந்தி. சொல்றால் சம்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த பிரபஞ்சம் இருக்கே, இந்த லோக வாழ்க்கை இருக்கே, அது என்ன பண்ணுறதுன்னால் அஜ்ஞானமாகிற சேத்துல போட்டு அழுத்துறது. அதை பிரம்மத்தை உபாசிச்சாதான் அதுலேருந்து வெளியில் வர முடியும். அதனால தான் அம்பாலை பிரம்மஸ்வரூபிணியாக உபாசிக்கிறது உண்டு. அதெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறால், சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாஜை நமஹ அப்படின்னு ஒரு நாமம். ஆஹா, சம்சார பங்க நிர்மக்ன, சம்சாரமாகிற பங்கம் சேரு, அதில் மக்னம் மூழ்கியிருக்கான், நிர்மக்னம் நன்றாக மூழ்கியிருக்கக்கூடியதான பக்தர்களை உத்தரண சமுத்தரண, அதை தூக்கி விடுறது, சமுத்தரண நன்றாக தூக்கி விடுறாளாம். அஜ்ஞான சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாஜி, அப்படி தூக்கி விடுறதுல பண்டிதையாமவள். அப்பேற்பட்ட அந்த அம்பிகை பரம்பொருள் பரமாத்மஸ்வரூபினியாக இருக்கக்கூடிய அவளுக்கு நமஸ்காரம்னது லலிதா சஹஸ்ரநாமம். இந்த சம்சார வாழ்க்கை என்ன பண்ணும், சம்சாரத்தில் போனால் அது இழுத்துட்டே போயிடும். அஜ்ஞானம் சொல்லக்கூடியதான சேத்தில் போட்டு இழுத்துப்படும். வாஸ்தவத்தில் அது எந்த ஒரு சாரமும் கிடையாது. சம்சாரே நிஸ்ஸாரம் அப்படின்னு. சம்சாரத்தை எதுடா சாரம்னால், சம்சாரே கிம்சாரம், சம்சாரே கிம்சாரம், சம்சாரே கிம்சாரம் இது ததா அனுச்சிந்தனமேவ சாரம் அப்படின்னால் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகையில். சம்சாரத்தில் எது சாரம்னால், சம்சாரத்தை எது சாரம்னு சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் சாரம்னு சொல்லிட்டார். வாஸ்தவத்து சாரம் இல்லையே அது. ஏதோ அதில் என்ன இருக்குது, துன்பங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது, ஜனன மரணத்துக்கு ஆதாரமாக இருக்குது. மறுபடியும் மறுபடியும் இவனை இந்த சுழலில் போட்டு கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குது. ஜெயிண்ட் வீலில் போட்டு சுத்தரா மாதிரி ஜென்மா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜఠரே சயனம்னு இஹ சம்சாரே பகு துஸ்தாரே. தாண்ட முடியாததான சம்சாரமாக இருக்குங்க. அதை சாரம் இல்லாதது அப்படிங்கிறத நன்றாக பார்த்து, இது ஸ்திரம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு தத்துவ ஞானத்தினால தத்துவ ஞானத்தை நன்றாக உறுதி பண்ணிண்டு எல்லாத்தையும் உதறி தள்ளி போகிறவர்கள் இருக்கார்களே, அவர்களே தன்யர்கள் அப்படின்டா. அது ரொம்ப அழகாக சொல்கிறார். பாக்கியசாலிகள் யாருன்னா, ஞானமாகிற கத்தியினால் அந்த அனித்தியமாக இருக்கக்கூடியதான சம்சார பந்தனத்தை, சம்சார கட்டை வெட்டிண்டு போகிறவர்கள் தான் தன்யர்கள் அப்படின்னா. வெட்டிண்டு போகிறதுக்கு காரணம் என்ன, இந்த பிரம்மமே சத்தியம்னு தீர்மானம் தான் காரணம். அது இந்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறால், அஜ்ஞான பங்க பரிமக்னம். அஜ்ஞான பங்க பரிமக்னம் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜ்ஞானம்னு சொல்லக்கூடியதான சேத்துல அமிழ்த்து எதுவும் அபேத சாரம், சாரமற்றதும், அபேத சாரம், சாரம் இல்லாததும், துக்காலயம், துக்கங்களுக்கு இருப்பிடமானதும், மரண ஜென்ம ஜராவசக்தம். இந்த சம்சாரம் எப்போ ஏற்படுதா இருக்குது, இதுதான் சம்சாரம்னா, ஜென்ம வியாதி ஜரா விபத்தி மரணை அத்தியந்த சோபத்ரவம் சம்சாரம். ராமாயண தியான ஸ்லோகத்தை சொல்லும்போது சொன்னால், சம்சாரம் எதுனால் ஜென்ம வியாதி ஜரா விபத்தி மரணை அத்தியந்த சோபத்ரவம். ஜென்மா ஜர வியாதி, ஜென்மன்னா பிறப்பு, மிருத்யு, அப்புறமா ஜரைன்னா மூப்பு, வியாதி, இதுக்கு தான் சம்சாரம்னு பேர்.
எல்லாம் துக்கத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி ஜன்ம ஜராவசக்தம், மரண ஜன்ம ஜராவசக்தம், மரண இறப்பு, ஜென்ம பிறப்பு, ஜரா மூப்பு, இவைகளுடன் கூடியதும் அனித்யம், நித்தியமில்லை, அழியக்கூடியது. அப்பேற்பட்ட சம்சார பந்தனம், சம்சாரம்னு சொல்லக்கூடிய பந்தத்தை அவேக்ஷியா நன்றாக பார்த்து, அப்படின்னா பார்த்துனா என்ன, அங்கே அவேக்ஷனா இந்த இடத்துல அறிந்து, நன்றாக தன்னுடைய சொரூபத்தை அறிந்து, தன்யாக தன்யர்கள், பாக்யசாலிகள், ஞானாசீனா ஞானமாகிற கத்தினால, தத்து அவசீரிய அந்த சம்சார பந்தனத்தை வெட்டி சிதறடித்து, வினிஷ்டயந்தி இப்படி பிரம்மத்தை தீர்மானித்து அந்த பிரம்மத்திலே நிலைச்சு நிற்கிறார்கள், அவர்கள் தான் தன்யர்கள் அப்படின்னா. இப்படி 7வது ஸ்லோகம். அஜ்ஞான பங்க பரிமக்னமபேதசாரம் துக்காலயம் மரண ஜன்ம ஜராவசக்தம் சம்சாரபந்தனமநித்யமவேக்ஷ்ய தன்யாः ஞானாசினா ததவசீர்ய வினிஷ்சயந்தி. இப்படி சொல்லி அடுத்தது 8வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் சொல்லி பூர்த்தி பண்ணுறால் அந்த தன்யாஷ்டகத்தை, அந்த கடைசி ஸ்லோகத்தை சொல்கிறேன். சாந்தைரனன்யமதிபிஹி மதுரஸ்வபாவைஹி ஏகத்வநிஷ்சிதமனோபிரபேதமோஹைஹி சாகம்பனேஷு விதிதாத்மபதஸ்வரூபைஹி தத்வஸ்து சம்யகநிஷம் விமிருஷந்தி தன்யாः. 8வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவர்களுடைய மனசு, இந்திரியங்கள் இதெல்லாம் எப்பொழுதும் அடங்கி இருக்கும், வேறு எதுலேயுமே மனசு போகாது. ஒரே தத்துவமாக இருக்கக்கூடிய ஆத்மாலேயே நிலைச்சு உறுதியோடு நிற்குங்கிறார். மனசு அடங்கி படுத்தினா ஒருத்தனுக்கு அவனுடைய சுபாவம் ரொம்ப மதுரமாக ஆகிடும், இனிமையாக ஆகிடும். அது மாத்திரம் இல்லை, மனசு ஒரு இடத்துல ஒடுங்கிடுத்துன்னா மோகம் பேடும். தத்துவத்தை உணர்ந்தாச்சுன்னா மோகம் பேடும். அது காரணம் சத்சங்கம். சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிஷ்சல தத்துவம், நிஷ்சல தத்துவே ஜீவன் முக்தி அப்படின்னால இல்லையா. அந்த மோகம் விலகிடும். அப்படி அவனுடைய நிலை எப்படி இருக்குன்னா, எங்கெங்கே மகாபுருஷால் இருக்காலோ, மகான்கள் இருக்காலோ, அங்கே போய் உட்காந்துட்டு அவளோட சேர்ந்து பேசி அவளுடைய ஆத்ம விசாரம் பண்ணி அப்படியே காலத்தை கழிக்க ஆரம்பிச்சுவிடுவார்கள். வேதாந்த வித்தியை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார்கள். வேதாந்த அனுபூதிமான்களாக இருக்கக்கூடிய மகான்களை தவிர வேறு யார்ட்டையும் போகவும் மாட்டார்கள். அப்பேற்பட்டவர்களே தன்யர்கள் அப்படிங்கிறார் ஆச்சாரியால் இந்த 8வது ஸ்லோகத்தில், கடைசி ஸ்லோகத்தில். சாந்தைஹி அனன்யமதிபிஹி தன்யாக, தன்யாக தன்யாகனா பாக்யசாலிகள், தன்யர்கள். சாந்தைஹி அனன்யமதிபிஹி, சாந்தம்னா மனதை அடக்கி இருக்கிறது தான் சாந்தம்னு பேர். அப்படி மனதை அடக்கியவர்களும், அனன்யமதிபிஹி வேறு எதுலேயுமே மனது போகாதவர்களாக இருக்கக்கூடியவர்களும், மதுரஸ்வபாவைஹி இனிமையான ஸ்வபாவம் உடையவர்களும், ஏகத்வ நிஷ்டித மனோபிஹி ஏகத்வ ஒரே தத்துவத்தில் நிச்சயம் உடையதான, நிச்சயம்னாக்க உறுதி, அந்த உறுதி உடையவர்களான மனம் உடையவர்களும், அபேத மோகைஹி மோகம் விலகியவர்களும், விதிதாத்ம பதஸ்வரூபைஹி விதித்த ஆத்மபதஸ்வரூபைஹி நன்றாக
ஆத்ம நிலையினுடைய ஸ்வரூபத்தை அறிந்தவர்களாக இருக்கக்கூடியதான மகான்களோடு சாக்கம் வனேஷு, அந்த மகான்களோடு காடுகளில் தத் வஸ்து அனிஷம் சம்யக்கு விமிருசந்தி, அந்த மகான்களோடு சேர்ந்து காட்டில் ஏகாந்தத்தில் எப்பொழுதும் சதா தர்வகாலமும் சத்வஸ்து, அந்த தத்வஸ்து அந்த வஸ்துவை அனிஷம் இடைவிடாத எப்பொழுதும் சம்யக்கு விமிருசந்தி நன்றாக விசாரம் செய்கின்றார்கள். யார்? தன்யர்கள். தன்யர்களே அந்த மகாபுருஷாலோடு சேர்ந்து அந்த ஆத்மானுபூதிமான்களாக இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து எப்பொழுதும் அதையே பரஸ்பரம் போதயந்தா கதையந்தஷ்ட மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, பகவான் கீதையில் சொல்கிற மாதிரி அப்படி ஒவ்வொருத்தரும் பரஸ்பரம் அதே விஷயத்தை சல்லாபனம் பண்ணிட்டு அதே விஷயத்தை சிந்தனை பண்ணிட்டு அது சந்தோஷப்பட்டுக்கிறார்கள். மிதோ ரதா மிதஸ்துஷ்டி நிவத்தியர் மித ஆத்மனா ஸ்மரந்த ஸ்மாரயந்தச்ச மிதோ அகௌகஹரம் ஹரிம் பக்தியா சஞ்சாதயா பக்தியா பிப்ரதி உட்புலகாந்தனம் குஜித்ருதந்தி அச்சுத சிந்தயா குஜித் அசந்தி நந்தந்தி வதந்தி அலௌகிக்காக இப்படின்னு நவயோகிகள் உபதேசம் பண்ணுறார். அந்த சத்சங்கத்தில் இருந்து குரு கிருப்பினால் பூர்ணமான அந்த ஜீவன் சத்சங்கத்தை விட்டு வெளியில் எங்கேயும் போக மாட்டான். பல பேரிடத்துலேயும் அந்த பகவத் குணத்தை சொல்லிட்டும் தானும் ஸ்மரித்து கொண்டும் அவளுக்கும் பகவத் பிரத்தியை உண்டு பண்ணி கொண்டும் ஒரு பக்தியில் தழைச்சப்படுவான் அப்படிங்கிறார். அவர்கள்தான் தன்யர்கள் அப்படின்னு ஆச்சாரியால் இந்த 8 ஸ்லோகத்தில் சாந்தை ரணன்யமதிபிஹி மதுரஸ்வபாவைஹி ஏகத்வ நிஷ்டித மனோபிரபேத மோகைஹி சாகம் வனேஷு விதிதாத்ம பதஸ்வரூபைஹி தத்வஸ்து சம்யகனிஷம் விமர்சந்தி தன்யாஹ. இப்படி ஆச்சாரியால் அந்த யாத்திரையில் மகான்களோடு சேர்ந்து போகும்பொழுது அந்த யதிகளுடைய கூட்டத்தை கண்டு ஆஹா தன்யர்கள் தன்யர்கள் இவர்கள்தான் தன்யர்கள்னு கொண்டாடிண்டே போனால், அப்படி ஆச்சாரியால் அங்கே அனுபவித்ததை தன்யாஷ்டகம் அப்படிங்கிற கிருத்தியில் அனுகிரகம் பண்ணி கொடுத்தால், இப்படி நடந்துகிட்டே யாத்திரை பண்ணிட்டு போகும்பொழுது மெதுவாக சில இதோ இங்கே ஓடுறது பாருங்க நர்மதா நதி. அந்த நர்மதா நதியினுடைய கரை தெரிய ஆரம்பித்தது. ஆச்சாரியாளுக்கு அப்படியே சந்தோஷம். நர்மதா நதி தீரத்தில் ஏராளமான சன்னியாசிகள், அந்த கிராமவாசிகள், அந்த வனவாசிகள் எல்லாரும் ஒரே தெய்வத்தை வழிபட்டு இருக்காலாம். அங்கே அந்த தெய்வம் பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய தெய்வமாம். அது என்ன தெய்வம்னால் கோவிந்த பகவத்பாதால் அப்படிங்கிற அந்த பிரம்மனிஷ்டாலேயே தெய்வமாக உபாசிக்கிறார்களாம். எந்த ஆபத்து வந்தாலும் அவளிடத்தில் சரண் புகுவார்கள். அதே மாதிரி எத்தனையோ கிருத்தோபாஸ்திகர்களாக இருக்கக்கூடியதான உபாசனைகள்லாம் பூர்த்தி பண்ணினவர்கள், கிருத கர்மோபாஸ்திகர்களாக கர்மகாண்டத்தை பூர்த்தி பண்ணினவர்கள், அந்த விவேக வைராக்கியசாலிகள், அங்கே அவர்கள்லாம் அந்த இடத்துல கோவிந்த பகவத்பாதாவுடைய சன்னதியில் அமர்ந்து இருக்கார்கள். எத்தனையோ மகாபுருஷர்கள் விவேக வைராக்கியசாலிகள் அவரிடத்திலிருந்து பிரத்யக்ஷமாக சந்நியாச ஸ்வீகரணம் பண்ணிண்டவர்கள் அவால்லாமும் அந்த நர்மதா நதி தீரத்திலே பிரகாசிச்சென்றிருக்கார்கள். அப்படி அந்த நர்மதா நதி தீரத்தில் ஆச்சாரியால் அப்படியே யாத்திரை பண்ணிட்டு வந்து கோவிந்த பகவத்பாதால் தன் குருநாதால் எங்கே இருக்கார்கள் அப்படிங்கிற விவரணத்தை ஜனங்கள் மத்தியில் கேட்டு, அந்த கோவிந்த சுவாமியினுடைய ஆசிரமமாக அவர் தங்கக்கூடிய இடம்தோ அந்த குகைன்னு அங்கே இருக்கக்கூடிய கிராமவாசிகள்லாம் காமிக்க, அந்த குகைக்குள்ள ஆச்சாரியால் பிரவேசிக்கிறாள். அப்பப்போ அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னா, ஆச்சாரியால் அந்த குகைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுதே ஹிருதயத்தில் அப்படி ஒரு சுகந்தம் வீசுறது, மனம் ஆத்மானுபூத்தியினுடைய மனம் வீசுறதான். உள்ளுக்குள்ளே நுழையிறால் ஏராளமான ஜிக்யாசுக்கள் முமுட்சுக்கள் அந்த சன்னதியில் உட்கார்ந்து வேதாந்த விசாரம் பண்ணிட்டுருக்கார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இந்த தேஜப்புஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த குழந்தையை பார்க்கிறார்கள். 8 வயசு குழந்தை சங்கரனை பார்க்கிறார்கள்.
ஆச்சரியப்பட்டார்கள். இன்னும் உள்ளுக்குள்ளே போனால் அந்த குகைக்குள்ளே கோவிந்த பகவத்பாதாளுடைய சன்னதி. இந்த கோவிந்த பகவத்பாதால் சமாதியில் இருக்காராம். இந்த கண்ணை மூடின்னு இருக்கார். வெடுப்பில் காஷாயம் வஸ்திரம், பக்கத்தில் கமண்டலு. இப்படி கண்ணை மூடிண்டு பிரம்மானுபூதியை அனுபவிச்சுட்டு இருக்கால். சமாதி நிலையில் இருக்கார். அந்த சன்னதியில் நம்ம பகவத்பாத சங்கரரும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிண்டு அந்த சன்னதி சுகத்தை அனுபவிக்கிறார். அப்போ அவருடைய ஹிருதயத்தில் அந்த ஆத்மானுபூதி எப்படி இருந்ததுன்னா தான் அற்றதான நிலையை அடைஞ்சாச்சு. அந்த சன்னதி அந்த ஒரு அனுபூதியை கொடுத்துடுத்தான். சன்னதியில் இருக்கும்போதே ஆச்சாரியாளுடைய ஹிருதயத்தில் அந்த தன்னுடைய அகங்காரம் கலிதமாக போய் எப்படி கலிதமாக போச்சுன்னால் ஆர்திரஞ்சலதி ஜோதிரஹமஸ்மி ஜோதிர்ஜ்வலதி பிரம்மாஹமஸ்மி யோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமேவாஹம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா அப்படின்னு எந்த உபநிடத்தை சொல்கிறதோ அகமர்ஷனம், இது உபாசகர்கள்லாம் கூட இது அனுசந்தானம் பண்ணுவார்கள். எனக்குள்ள ஒரு பிரகாசம் அது எப்படி இருக்குன்னா ஜொலிக்கிறது, ஆர்திரமாக ஜொலிக்கிறது. சாதாரணமாக பிரகாசம் ஜொலிக்கிறதுனா சூடாக தானே இருக்கும். வேதம் சொல்கிறது ஜில்லுன்னு இங்கே ஒரு ஆர்திரமான ஒரு பிரகாசமாக. அகமரண்ய சுத்தத்தில் வரும், நதியில் மூழ்கி ஸ்நானம் பண்ணுறான்னு கங்கை ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் அங்கே வேதம் சொல்கிறது அப்படின்னா ஈரமாக அப்படி ஜொலிச்சுன்னு இருக்குங்கிறது. ஆர்திரஞ்சுவல ஜோதி, அப்படி ஒரு ஜோதி. அது என்ன ஜோதி அப்படின்னா அஹமஸ்மி, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஜோதி. அந்த ஜோதி எப்பொழுதும் அதுக்கு அஸ்தமனமே கிடையாது, மறைவே கிடையாது. ஜோதிர்ஜ்வலதி பிரம்மாஹமஸ்மி, பிரகாசிக்கிறதே அதுதான் பிரம்மா, அதுதான் நான். யோ ஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி, இந்த நான் யாரு? நான் பிரம்மம். அஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி அஹமேவாஹம் மாம் ஜுஹோமி ஸ்வாஹா. நானே என்னை எனக்குள்ளே ஹோமம் செய்து கொள்கிறேன் அப்படிங்கிறது. உண்டான இந்த அகங்காரம் அனுபவத்தில் ஹோமம் செய்ததாக ஆயிடுத்து. இப்படி இந்த நிலை ஆச்சாரியருடைய ஹிருதயத்தில் அது ஜொலிக்கிறது, பிரகாசிக்கிறது. அப்படி பிரகாசித்த சன்னதி அவ்வளோ ஒரு வாயால் சொல்லிட முடியாது, அனுபவிக்க தான் முடியும். இதெல்லாம் ஒரு குருநாதாவுடைய சன்னதியில் இருந்தவர்களுக்கு புரியும். ஒரு குருவுடைய கிருப்பையையும் குருவுடைய கிருப்பையினால் பிரகாசிக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை உணர்ந்தவர்களுக்கு இந்த நிலை எப்படி இருக்குங்கிறத அனுபவிக்க முடியும், ஊகிச்சுக்க முடியும். எப்படி அந்த 8 வயசு சங்கரர் ஒரு முமுட்சுவாக ஜிக்ஞாசுவாக தன் குருவை தேடிண்டு வந்தவர் அந்த குருவை கண்டதுமே அவ்வளவு ஆனந்தம், கண்ணை மூடினார், ஹிருதயத்தில் அப்படியே அனுபவம் பிரகாசிக்கிறது. அப்படி எத்தனை நாள் ஆயிருக்குன்னு தெரியல. அதுவே ஒரு சமாதி நிலை. ஆச்சாரியாளுக்கு கோவிந்த பகவத்பாதாவோட சமாதியிலேருந்து தீட்சை கிடச்சிடுத்து. ஏன்னா அவர் சமாதிக்கு போயிருக்கார், எத்தனை நாள் கழித்து கண்ணை திறப்பார்னே தெரியாது அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கே. இப்படி இந்த குழந்தை சங்கரர் அங்கே வந்திருக்க, அப்படி நின்றுருக்க, எத்தனை நாள் ஆச்சோ தெரியாது, காத்துன்னு இருந்தது. ஒரு நாளைக்கு கோவிந்த பகவத்பாதால் கண்ணை திறந்தார்கள். திறந்ததுமே தேஜ புஞ்சமாக இந்த குழந்தை முன்னாடி நிற்கிறத பார்க்கிறார். 8 வயசு பையனை. அந்த 8 வயசு பையனை பார்த்ததுமே அவருக்கு ஹிருதயத்தில் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் கோவிந்த பகவத்பாதால் இப்போ நீ யார் அப்படின்னு கேட்டால், கஸ்தம் சிஷோ, அப்பா நீ யார் குழந்தைன்னு கேட்டார். அவ்வளவுதான். அந்த பகவத்பாதால்
தன்னுடைய குருநாதால் நீ யார் அப்படின்னு கேட்டதுமே முன்னாடியே அவர் இப்படி கேட்டால் இப்படி நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சிந்தனை பண்ணிண்டோ ஒரு ஸ்தோத்திரத்தை எழுதி வச்சுட்டோ போகலை. அந்த குருநாதாளுடைய சன்னதியில் அவருடைய அனுபூதி அங்கே கம்பீரமாக சூழ்ந்து இருக்க அந்த அனுபூதி அனுபவிச்சென்றிருந்தார் பல நாள் சங்கர பகவத்பாதால். அந்த ஒரு நாளைக்கு அந்த சமாதி கலைஞ்சு அந்த திருஷ்டி ஆச்சாரியர் மேலே விழுந்ததுமே அது ஹிருதயத்தில் அனுபூதியை கொடுத்து இவர் யாருன்னு கரெக்டாக கேட்க ஆச்சாரியாளுடைய ஹிருதயத்திலேருந்து ஒரு 10 ஸ்லோகம் பீரிட்டு வந்தது. அதுக்கு தான் இந்த பிரகரணத்துக்கு தசஸ்லோகி அப்படின்னு பேர். தசஸ்லோகி அப்படின்னா 10 ஸ்லோகம் உடையது. இது பிரகரணம். தசஸ்லோகி ஸ்துதிஹி அப்படின்னு ஒன்று உண்டு. ஆச்சாரியால் பரமேஸ்வரன் மேலே 10 ஸ்லோகம் சாம்பே பரே பிரம்மணி அப்படின்னு முடியும் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் கடைசியில். அது வேற. தசஸ்லோகி ஸ்துதிஹி. இது தசஸ்லோகின்னு சொல்லக்கூடியதான பிரகரண கிரந்தம். ஆச்சாரியாளுடைய ஹிருதயத்தில் இருந்து வந்தது 10 ஸ்லோகம். அப்படி அத்வைத அனுபூதி நிறைஞ்சது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எதுவுமே நீ யாருன்னு கேட்டால் இன்னொன்று சொல்லணும் இல்லையா, அது இல்லாத இது நான் இல்லை, இது நான் அல்ல, இது நான் அல்ல, எல்லாத்தையும் நிஷேதிக்கிறார். அதுதான் இந்த 10 ஸ்லோகத்துலேயும் இது நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்லன்னு நிஷேதிச்சு 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 தள்ளி. நிஷேதிக்கிறதுனா என்ன, எல்லாத்தையும் தள்ளி 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 கடைசியில் எந்த ஒரு வஸ்து தள்ள முடியாத மிஞ்சி நிற்கிறதோ அதுவே நான் அப்படின்னு கொடுத்து சொல்லாதபடி அந்த தத்துவத்தை நான் என்னமா வாயால் சொல்ல முடியும், வேதாந்த சித்தாந்த கதம் பிரவீமி அப்படின்னு பூர்த்தி பண்ணுறார். இந்த ஒரு சிறியதான இந்த ஒரு பிரகரணத்துக்கு அத்வைத சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அத்வைத வாத கிரந்தத்தை கம்பீரமாக அனுகிரகம் பண்ணி கொடுத்த மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள். அவர் பரம அத்வைதி. அந்த மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் இந்த 10 ஸ்லோகத்துக்கு சித்தாந்த பிந்து அப்படிங்கிற வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு 5 விதமான வியாக்கியானங்கள் உண்டு. இப்படி ஆழமான கருத்துக்கள் நிறைந்ததான அந்த ஆத்மானுபூதி நிறைந்ததான அனுபவம் நிறைந்ததான அந்த 10 ஸ்லோகம் தசஸ்லோகிங்கிறத தன் குருநாதாளுடைய சன்னதியில் குருநாதரை வந்தனம் பண்ணி கோவிந்த பகவத்பாதால் வந்தனம் பண்ணி ஆச்சாரியால் சொல்கிறதாக மாதவியும் முதலிதான சங்கர விஜயங்கள்லே இப்படி வரது. அந்த தசஸ்லோகி பிரகரணத்தை நம்ம இப்போ ஆரம்பித்து வைப்போம். ஏன்னா நர்மதா நதி தீரத்திலே கோவிந்த பகவத்பாதாளுடைய குகையில் ஆச்சாரியாளுக்கு அந்த அனுபூதி ஏற்பட்டு அங்கே பிரகாசமானதுனாலே நம்மளும் நர்மதா நதி தீரத்தில் இருக்கிறதுனால இங்கேயும் நான் ஒரு நாளைக்கு தசஸ்லோகி பிரவச்சனம் பண்ணினேன். தசஸ்லோகி ஒரு நாளைக்கு கட்டோபனிடத் பாஷ்ய சாரம், அப்புறம் உபனிடத் சாரம்னு 3 நாளைக்கு 3 தலைப்பில் பிரவச்சனம். அது தவிர இங்கே சுக்ல பஞ்சமி பிரவச்சனம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது, தனியாக ரூமில் உட்காந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கிறது. இப்படி அந்த ஆச்சாரியாளுடைய ஸ்மாரகமாக இருக்கக்கூடியதான இந்த தினத்தில் அதுலேயும் முக்கியமாக ஆச்சாரியால் கோவிந்த பகவத்பாதாவில் தரிசனம் பண்ணினது அமைஞ்சிருக்கு. அந்த கோவிந்த பகவத்பாதாவில் தரிசனம் பண்ணி அவரால் கேட்கப்பட்டதுமே ஆச்சாரியால் ஹிருதயத்திலேருந்து சொன்ன 10 ஸ்லோகம். அதை இன்றைக்கி தொடங்கி வைக்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறேன். மீதி அடுத்த சுக்ல பஞ்சமியில் மீதி வரக்கூடிய ஸ்லோகங்களை பார்க்கலாம். அந்த முதல் ஸ்லோகம் ஆச்சாரியால் பதில் சொல்கிறால், ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயு ந கம்னேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹः அநேகாந்திகத்வாத் சுஷுப்த்யேக சித்தஸ்ததேகோ வசிஷ்டः சிவः கேவலோஹம். எல்லா ஸ்தோத்திரத்துலேயும் 10 ஸ்லோகத்துலேயும் கடைசியில்
சிவக்கேவலோகம் சிவக்கேவலோகம் ததேகோ வசிஷ்ட சிவக்கேவலோகம் அப்படின்னு பூர்த்தி ஆகும் இந்த ஸ்லோகம். இந்த 10 ஸ்லோகத்துலேயும் அதில் முதல்ல சொல்கிறார் ந பூமிஹி. இந்த சாதாரணமாக சரீரம் பாஞ்சபௌதிகமான சரீரம் நான் அல்ல அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்டால் இல்லையா, கேட்டதுமே ஆச்சாரியால் சொல்கிறால் நான் பூமி சம்பந்தம் உடையவன் அல்ல, நான் ஜலம் உடையவன் இல்லை. இந்த பிரபஞ்சம் அப்படின்னாலே 5 பூதங்கள்னால் உண்டானதுக்கு பேர் தான் பிரபஞ்சம்னு பேர். நம்மளுடைய சரீரமும் பஞ்சபூதாத்மகமான சரீரம்தான். ஏன்னா அதில் தான் பஞ்சபூதங்களுடைய சம்பந்தமும் இருக்குது இல்லையா. அத்தகையான அந்த பஞ்சபூதங்கள் சம்பந்தம் உடையதான இந்த சரீரம். ஆனால் இந்த சரீரத்தில் பஞ்சபூதங்களோட சம்பந்தம் அற்றதான ஒரு வஸ்து பிரகாசிச்சுருக்கு இருக்கேன் நான் அப்படின்னு ஆச்சாரியால் அதுதான் இங்கே காமிக்கிறதுக்கு சொல்கிறால். நான் இந்த பூமி அல்ல, ந பூமி ந தோயம் ந ஜலமும் அல்ல, ந தேஜா நான் தேஜஸும் அல்ல, தேஜஸ்னா அக்னி சம்பந்தம் உடையதான தேஜஸும் நான் அல்ல, ந வாயு வாயுடைய சம்பந்தமும் நான் அல்ல, ந கம் கம்னா ஆகாசம் ஆகாசமும் நான் அல்ல, ந இந்திரியம் வா இந்திரியங்களும் நான் அல்ல, ந தேஷாம் சமூகா இவைகளுடைய கூட்டமும் நான் அல்ல. ஏன்னா அநேகாந்திகத்வா அவைகள்லாம் ஒரே நிலையில் இல்லாததுனாலே அநேகாந்திகத்வாத் சுஷுப்தியேக சித்தா சுஷுப்தியேக சித்தா. சுஷுப்தி அப்படின்னா நல்ல தூக்கம். அந்த நல்ல தூக்கத்தில் மாத்திரம் அனுபவிக்கக்கூடியதான அப்படி தனித்து மிஞ்சி இருக்கு, அதை அனுபவிக்க முடியறது நல்லா சுஷுப்தியில் தான். வாஸ்தவத்தில் அது இப்போ இல்லையோ அப்படின்னா அது இப்போவும் இருக்குது, ஆனால் அப்படி நம்ம அனுபவிக்க மாட்டேங்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய அவஸ்தைக்கு ஜாகிரத அவஸ்தா அப்படின்னு பேர். ஜாகிரத அவஸ்தையில் இந்திரியங்கள் பாக்கியேந்திரியங்கள் வேலை பண்ணுறது, மனசு வேலை பண்ணுறது, இந்த சரீரம் வேலை பண்ணுறது, புத்தி வேலை பண்ணுறது, நான்கிற அகங்காரம் வேலை பண்ணுறது. இதுக்கு பின்னாடி இதெல்லாம் தெரியறது, பின்னாடி நான்கிறதும் இருக்குது பிரத்யபிக்ஞை. அந்த ஆதாரத்தில் தான் நடக்கிறது இல்லையா. ஆனால் அப்போ அது தெரிய மாட்டேங்கிறது. தெரியறது எது? வெளிப்படையான இந்திரியங்கள், மனசு, புத்தி, அகங்காரம் இவைகள்லாம் தான் அங்கே பயங்கரமாக வேலை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நிலை தூக்கம். அந்த தூக்கத்தில் முதல்ல ஆரம்ப தூக்கம் சொப்பனம், கனவு காண்றதுங்கிறது இல்லையா. அது ஒரு சரீரம். ஜாகிரத அவஸ்தையில் இருக்கக்கூடிய சரீரத்துக்கு விஸ்வன்னு பேர். சொப்பனத்தில் அனுபவிக்கக்கூடிய ஜீவனுக்கு தைஜசன்னு பேர். அங்கே என்ன இருக்குது? அங்கே பகிரிந்திரியங்கள், ஸ்தூலமான இந்திரியங்கள் எதுவும் வேலை பண்ணலை, அடங்கி போய்டுறது. அங்கே கனவு காணும் பொழுது ஸ்தூலமான சரீரமும் அங்கே வேலை பண்ணலை. ஆனால் சூக்ஷ்மேந்திரியமாக இருக்கக்கூடியதான் நம் மனசு வேலை பண்ணுறது. இப்போ நான் நர்மதா நதி தீரத்தில் இந்த குகையில் உட்காந்துட்டு நான் பாராயணம் பண்ணுற மாதிரி கனவு காண்றேன்னா, அங்கே பாராயணம் பண்ணுறவனாகவும் நான் தான் இருக்கேன், அங்கே நர்மதா நதியில் ஸ்நானம் பண்ணுறவனாகவும் நான் தான் இருக்கேன், நர்மதா நதியாகவும் நான் தான் இருக்கேன், அங்கே இருக்கக்கூடிய புருஷனாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்திரீகளாகவும் எல்லாம் நானும் தான் இருக்கேன். அங்கே என்னிலேருந்து அந்நியமாக எதுவுமே இல்லை இல்லையா. அங்கே இதெல்லாம் என்ன வேலை பண்ணுறது? மனசே எல்லா வேஷமும் போட்டுன்றது. அதுக்கு பின்னாடி நான் பண்ணுறேங்கிற எண்ணம் இருக்குது, நான் சுகிக்கிறேன், நான் துக்கிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணமும் பின்னாடி இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கேங்கிற பிரத்யபிக்ஞை இருக்குது.
அதுக்கப்புறம் ஆழ்ந்த தூக்கத்தில் போயிட்டான்னா ந கஞ்சன காமங் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம். வாஸ்தவத்தில் அதுதான் நம்மளுடைய இயல்பான நிலை. அங்கே அனுபவிக்கக்கூடிய ஜீவனுக்கு தான் பிராக்ஞன்னு பேர். அதான் உபரிடத்து சொல்கிறது அஹரஹர் கச்சந்தியோபி ந விதுஹு. தினந்தோறும் அந்த நிலைக்கு போயிட்டு வரான், ஆனால் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் எங்கே போயிட்டு வந்தோன்னு. நித்தியம் பிறந்ததுலேருந்து இந்த அனுபூதியை அனுபவிக்காத நாள் இல்லை இல்லையா? ஆனால் யாராவது சிந்தனை பண்ணி பார்த்துருக்கோமா அங்கே என்ன இருக்குது அப்படின்னு? சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டாமா? ஆனால் பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்லும்போது பிரம்மம் ஏகம் நித்தியம் சாஸ்வதம் ஸ்வயம் வஸ்து இப்படிலாம் சொல்கிறது இல்லையா? அது வெளியில் எங்கேயாவது காண முடிகிறதா? அப்படி முடிகிறது இல்லையா? தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுதான் இங்கே ஆச்சாரியர்கள் காமிச்சு கொடுக்குறார். அது ந பூமி, அங்கே பூமியும் இல்லை, ஏன்னா அதெல்லாம் நிலைத்து இருக்க மாட்டேங்கிறது. ந தோயம், அதனால் ந ஜலமும் இல்லை. ந தேஜா, தேஜானா தேஜஸ், தேஜஸ் லட்சணமாக இருக்கக்கூடியதானே. அக்னியும் இல்லை, வாயு நான் அல்ல. அதே மாதிரி ஆகாசமோ இந்திரியங்களோ அதனுடைய கூட்டங்களோ நான் இல்லை. இதுலேயும் தனித்தவனாக நான் இருக்கேன். ஏன்னா விவகாரங்கள் பண்ணும்போது தெரியறதே. விவகாரத்தில் இந்த சரீரம் மனசு எல்லாம் இருக்குது. ஆனால் ஆழ்ந்து விசாரம் பண்ணி பார்த்தா இது எதுவுமே இல்லை. சுஷுப்தியில் பார்க்கும்போது சுஷுப்தியேக சித்தா, சுஷுப்தியில் ஒரே ஒரு வஸ்து தான் சித்தமாக இருக்குது இல்லையா? அப்படி எல்லாம் மிஞ்சி சித்தமாக எது மிஞ்சி தள்ள முடியாத எது நிற்கிறதோ ததேகோ வசிஷ்டா சிவ கேவலம், அந்த மங்களமான ஸ்வரூபமே நான் அப்படின்னு ஆச்சாரியால் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதை சில பேர் இப்படி அர்த்தம் பண்ணிப்பார். கோவிந்தவாத்மதால் நீ யாருன்னு கேட்டதுமே நான் பிரகிருதிக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஈஸ்வரனாக விளங்கக்கூடியதான சாட்சாத் பரமேஸ்வரன் அப்படிங்கிறத சூச்சனையாக ஆச்சாரியாளுக்கு சொல்லி காமிச்சதாகவும் சில பேர் வியாக்கியானம் சொல்லுவார்கள். இப்படி கோவிந்தவாத்மதாளுடைய சன்னதியில் ஆச்சாரியால் ந பூமிர் ந தோயம் ந தேஜோ ந வாயு நகம் நேந்திரியம் வா நதேஷாம் சமூகா அநேகாந்திகத்வாத் சுஷுப்தியேக சித்த ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படின்னு தன்னோட அனுபூதியை எடுத்து உரைத்தார். அப்படிங்கிறத சொல்லி இந்த புண்ணியமான தீரம் நர்மதா நதி தீரம் ஸ்மரித்தாலே புண்ணியம். நர்மதா நதி தீரத்தில் இதுலேருந்து வரக்கூடியதான கற்கள் தான் பானம் இல்லையா? அதில் தான் பரமேஸ்வரன் நித்தியவாசம் பண்ணிட்டுருக்காள். அதனால் அந்த பானத்தை எடுத்து வச்சுட்டு சிவாராதனம் பண்ணிட்டு வருவோம். அப்படி பரமேஸ்வரனே அனுகிரகம் பண்ணி அந்த நர்மதா நதி தீரத்திலே தன் குருநாதால் தரிசிக்க வந்த இடம். மேலே நர்மதைக்கும் நம்ம பிராமணால் உபாசிக்கக்கூடிய காயத்ரிக்கும் சம்பந்தம் உண்டும்பால். அதனால தான் நம்ம சந்தியோபாசனத்தில் கூட நர்மதையை உபஸ்தானத்தில் சேர்த்துக்கிறோம். நர்மதாஜி நம பிராத்தः, நர்மதாஜி நமோ நிஷி, நமோஸ்து நர்மதே துப்யம் திராஹிமாம் விஷதர்பதா அப்படின்னு நர்மதையை கூட உபஸ்தான மந்திரத்தில் வந்தனம் பண்ணுறோம் இல்லையா? அத்தகையான அந்த நர்மதா நதி தீரத்தில் வாசம் பண்ணக்கூடியதான அந்த 2-3 நாள் இருக்கக்கூடியதான ஒரு பாக்கியத்தை நம்ம குருநாதால் அனுகிரகம் பண்ணி கொடுத்தால் எல்லாருக்கும் சகல க்ஷேமங்கள் ஏற்படட்டும். இந்த சங்கர ஜெயந்தி புண்ணிய காலத்தில் எல்லாருக்கும் அந்த ஆச்சாரிய சங்கரர் பகவத்பாதால் சகல க்ஷேமத்தையும் சனாதன தர்மத்தில் நல்ல ஈடுபாட்டையும்
ஆச்சாரத்தில் ஈடுபாட்டையும் நல்ல சித்த சுத்தியையும் நல்ல மனசில் தெளிவையும் நல்ல ஒரு சந்துஷ்ட சித்தத்தையும் அந்த குருநாதால் அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணி அவளை வந்தனம் பண்ணி அவளுடைய சரணத்திலேயே குரு பரமகுரு பகவத்பாதால் அகோவிந்தவத்பாதால் அவள் 2 பேரும் சந்தித்த இந்த தீரத்தில் அவளுடைய சரணத்திலேயே சமர்ப்பணம் பண்ணி இந்த சங்கர சரித்திர சாரம்னு பேரில் இருக்கக்கூடிய இந்த சத்சங்கத்தை பகவத்பாதால் சரணத்தை சமர்ப்பிக்கிறேன். மேலே அடுத்த சுக்ல பஞ்சமியில் தொடர்ந்து இந்த தசஸ்லோகியை தொடர்ந்து பார்க்கலாம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणं करुणावरुणालय पालय मां भवसागरदुःखविदूनहृतं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणं भवता जनता सुहिता भविता निजबोध विचारणचारुमते कलयेश्वर जीव विवेकविदं भवशङ्करदेशिकमे शरणं भवयेव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोहमहाजलधिं भवशङ्करदेशिकमे शरणं सुकृतेऽधिकृते बहुधा भवतो भविता समदर्शनलाल सदा अतिदीनमिमं परिपालय मां भवशङ्करदेशिकमे शरणं जगतीमवितुं कलिताकृतयो विचरन्ति महामहसश्चलतः अहिमांशुरिवात्र विभासि गुरो भवशङ्करदेशिकमे शरणं गुरुपुङ्गवपुङ्गवकेतनते समतामयतां नहि कोऽपि सुधीः शरणागतवत्सलतत्त्वनिधे भवशङ्करदेशिकमे शरणं विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो द्रुतमेव विधेहि कृपां सहजां भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय स्वामिनः जय 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 शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर।